பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியா வீட்டில் இருக்க முடியல. சீக்கிரமா வந்து இதுக்கு ஏதாவது செய்யி, போயிட்டு வரேன். அதுதான் அந்த வழியை தான் சொன்னேன். நான் வந்தா போட்டு தள்ளிடுவேன். ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்க. நீ எங்க ஆத்தாளப்ப எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்பும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துகிட்டு எங்க பிள்ளை எங்கன மூக்க மறைச்சு துப்பட்டா போட்டு போதில்ல, அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை நடக்கிற மாதிரி பண்ணிடுவேன். வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைய போட்டு கவனமா போயிட்டு வராசா, நம்மளை பிள்ளைங்க எடுத்து பத்துறாதாப்பா, அப்பா நல்லா இருப்பாதாப்பா, அந்த பிள்ளை பிடிக்கலன்னு தான் வந்திருப்பா, அசிட்டு அடிச்சுட்டு செத்துறாதப்பா, கொண்டுருவான்ப்பா, அவன் கொண்டே வருவான்ப்பா. அப்பா நான் ஒன்னும் சொன்னேனே, பொள்ளாச்சியில் 6 வயசு பிள்ளை வன்புணர்வு செஞ்சு கொண்டானா, வீட்டில் போய் சொல்லுவேன், அழாதீங்க, ஆறுதலாக இருங்க, கவலைப்படாதீங்க, அடக்கம் செய்யாத கொஞ்சம் நேரம். எங்கடா அவன் போடுறான், போட்டியா அவனை போதா இப்போ பதிச்சிருங்க. வேணுமா? ரொம்ப கிடையாது, 4 போட்டினா செட்டில் ஆயிடும். ராஜா இது இல்லாமல் சரி பண்ண முடியாது. ராஜா ஓடுறான், 100 மீட்டர் ஓடுறான், 200 மீட்டர் ஓடுறான், 800 மீட்டர் ஓடுறான், 1100 மீட்டர் ஓடுறான், 5000 மீட்டர் ஓடுறான். எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கோட்டை தொடுன்னு சொல்லுவது இல்லையா ராஜா. ஒரு கோடு போடுறான், அந்த கோட்டுக்குள்ள ஓடுன்றான். ஓடுறவனுக்கே கோட்டு போட்டு ஓடணும்னா அப்ப நாட்டுக்கு எப்படி இருக்கணும்? சரி வராது. நான் ஒண்ணு கேட்கிறேன் மனித உரிமை ஆர்வலர்கள்ட்ட, உங்க பிள்ளை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், அவனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி உங்க பிள்ளை வன்புணர்வு செஞ்சு இதே மாதிரி சாராயத்தை ஊத்தி கொலை பண்ணி எரிச்சு போட்டான், மனித உரிமை மீறாமல் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை பெற்றுக் கொடுங்க, சுட்டுக்கிட்டு விட்டுறாதீங்க. அப்படி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கடைப்பிடிப்போம். சோமாலியா நாட்டில் ஒரு நீதியரசர் பாலியல் குற்றவாளிகளுக்கு இப்படி முன்னாடி நிற்கிறாங்க, நீங்கள் வலைவெளியில் இருக்கு பார்க்கலாம், உனக்கு வந்து உயிர் உறுப்பை அறுத்து வீசணும், அதான் தண்டனை, அதை நானே செய்வேன்னு அறுத்து வீசிட்டார். நினைக்க பயப்படுவாங்களா ராஜா? கனவுளோட நினைக்க மாட்டான், இப்படியே போவான். பொம்பளை பிள்ளைகளை தலை முடிஞ்சு நடக்கணும்ன்றால அதே மாதிரியே இப்படியே போவான். நீ பாரு போராடா இல்லையா போவான், ஒழுங்கு வராது. இது மாதிரி இந்த பேசிய தம்பி எல்லாம் சொன்னாங்க பாருங்க, அதிகாரத்தை நாங்கள் கேட்கறது எல்லாத்துக்கும் சேர்த்து தான்.